வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஃபியர் பிலோ அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஷார்க் அட்டாக் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கோல்ட கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வண்டி ஒரு தண்ணியில விழுந்துருது. அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த வண்டியை மீட் எடுக்கிறதுக்காக வில்லன் கேங் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் டைவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைவிங் கம்பெனி அவங்க கிட்ட வந்து காசு கொடுத்து எங்களுக்கு இதை மீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வந்து அந்த தண்ணியில இறங்குறாங்க. இறங்குனாதான் தெரியுது அந்த தண்ணிக்குள்ள ஒரு கொடூரமான ஷார்க் ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. அங்க இறங்குறவங்களெல்லாம் வந்து கடிச்சு கொதறுது அப்படின்னே சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் நாங்க இதை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைவிங் கம்பெனில சார்ந்தவங்க சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த வில்லன் கேங் வந்து பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யார் யார் சர்வைவ் ஆனா டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வழக்கமான இந்த ஷார்க் அட்டாக் த்ரில்லர் படங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே டெம்ப்ளேட் தான். அதாவது ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பர்பஸ்க்காக இறங்குவாங்க, அங்க வந்து அந்த ஷார்க் அட்டாக்கை வந்து நிகழ்த்தும் அப்படின்னே சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா கரையிலயும் இவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் நீட்டாவே இருந்துச்சு. இந்த 1000ல் ஒருவன் படம் இருக்கும்ல, அதாவது ஆபத்து இருக்குன்னே தெரிஞ்சு ஒரு கேங்கை வந்து உள்ள இறக்குவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு விஷயத்த இதுல காட்டியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. மற்றபடி அந்த ஷார்க் அட்டாக்க படமாக்கின விதம் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு, பட் பெரிய லெவல்ல பரபரப்பு அப்படின்றதெல்லாம் மிஸ் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இறங்குவாங்க, யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க, இவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி இறக்குவாங்க. இதே பேட்டர்ன் வந்து ரொம்ப நேரத்துக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது ஒரு பீரியாடிக் மூவி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது விஷுவலா வந்து ஒரு சில இடங்கள்ல தான் கன்வே ஆச்சு, மற்றபடி எனக்கு பெருசா கன்வின்சிங்கா இல்ல. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான ஒரு த்ரில்லர். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பட் பிளட் ஷேட் அப்படின்றது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.